ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிஃபானி vlogs. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் ஷிஃபானி. இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பியூட்டிஷியன் கோர்ஸ் கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோஸ் போட்டிருந்தேன். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன், பட் சர்டிஃபிகேட் வாங்க முடியல. லாஸ்ட் நிமிஷத்தில் அந்த மிஸ் வந்து ஊரை ஷிஃப்ட் பண்ணி போக வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க சர்டிஃபிகேட் பே பண்ணுமா, எக்ஸாம் எழுது வாங்க அப்படின்ட்டு. பட் என்னால் வாங்க முடியல. நான் அந்த டைமில் வாங்கின ப்ராடக்ட் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பேசிக்காக ஒரு வெட்டிங் மேரேஜுக்கு ஒரு வெட்டிங்க்கு மேக்கப் பண்ணுறதுக்கும், மற்றபடி நார்மலாக நம்ம ஹேர் ஸ்பா, அப்புறமா டிக்கெட் இந்த மாதிரி இதெல்லாம் நான் வாங்கினேன். அது என்னெல்லாம் வாங்கினேன், என்ன ப்ரைஸுக்கு வாங்கினேன், எங்கேருந்து வாங்கினேன் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிஸ்பிளே பண்ணியிருக்கேன்ல, இது எல்லாம் தான் நான் வாங்கின ப்ராடக்ட். இதில் எல்லாத்துலேயுமே என்னோடய மேம் வாங்கி தந்ததும் இருக்கும், அப்புறமா நான் வந்து வாங்கினதும் இருக்கும். மேம் வந்து வாங்கி தந்துட்டு அதுக்கான பேமெண்ட் வந்து வாங்கிடுவாங்க. இப்போ இதெல்லாம் ஒவ்வொன்றா தனித்தனியாக என்னதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறேன், என்ன ரேட்டுக்கு வாங்கினேன் அப்படின்றத பார்க்கலாம். தலையிலேருந்து ஆரம்பிக்கலாம். முதல்ல வந்து இந்த ஸ்பா எக்ஸ்டென்ஸ் அப்படின்ற பேர். இது வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த மேமே வாங்கி கொடுத்தாங்க. அவங்க வந்து வாங்கி கொடுத்துட்டு, இது வந்து 500 ml அவங்க வாங்கி கொடுத்துட்டு ஒரு தடவை இதை வச்சு நான் ஹேர் ஸ்பாவும் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. என்னோடய தங்கச்சிக்கு தான் பண்ணிவிட்டேன். கிட்டத்தட்ட 1 வீக் வரைக்கும் ஹேர் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஷைனிங்காக நல்லாவே இருந்துச்சு. இது வந்து எங்கள் மேம் வாங்கி கொடுத்தது தான். இதோட ரேட் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, எங்கள் மேமும் சொல்லலை. அவங்க வந்து கொஞ்சம் ப்ராடக்ட் மொத்தமாக வாங்கி கொடுத்துட்டு அதுக்கான பேமெண்ட் எல்லாம் வாங்கிக்கிட்டாங்க. ஒரு சில பேமெண்ட் அவங்களுக்கு நான் இன்னும் கொடுக்க வேண்டியது இருக்குது, இது வரைக்கும் கொடுக்கல. இப்போ அவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க, என்னால் கொடுக்க முடியல. ஒரு 2-3 ப்ராடக்ட் சேர்த்து வாங்கி தந்ததுனால இதோட ப்ராடக்ட் விலை வந்து எனக்கு தனியாக தெரியல. அடுத்தது பார்க்கலாம். இது வந்து சீரம். நம்ம ஹேர் ஸ்பா பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா யூஸ் பண்ணுறதுக்கான சீரம். கொஞ்சமாக யூஸ் பண்ணால் போதும். இதுவுமே ஒரே பிராண்டு தான். பார்த்தீங்களா, ஸ்பா எசன்ஸ் ரெண்டுமே ஒரே பிராண்ட் தான், தெரியுதா? ரெண்டுமே ஒரே பிராண்டு தான். இதுவுமே எங்கள் மேம் தான் வாங்கி. அடுத்து இது வந்து லோரியலோட ஸ்மூத்னிங் க்ரீம். இது நான் யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே தான் வச்சுருக்கேன். யாராவது ஒருத்தவங்க வந்தால் பண்ணி கொடுக்கலாம், அவங்க ஹேருக்கு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அப்படியே வச்சுருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணும்போது வாங்கி கொடுத்துருந்தாங்க. இது வந்து நீ வந்து க்ரீம் வாங்கி தான் நீ ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதுனால வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் இது வந்து ஸ்ட்ரைட்னிங் க்ரீம், கரெக்டாக சொல்கிறாங்களோ, ஸ்ட்ரைட்னிங் க்ரீம். இது ரெண்டுமே அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. ரெண்டுமே ஒரே பிரான்ச்சோட தான். யாராவது நம்மக்கிட்ட ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஸ்மூத்திங் ஏதாவது வந்தாங்கன்னா இந்த க்ரீமை யூஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க மச்சானோட பொண்ணை கூட்டிகிட்டு போய் ப்ராக்டிஸ்லாம் கொடுத்தாங்க. பட் அவங்கக்கிட்ட இருக்க க்ரீம் வச்சு ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. அப்போ நீ ப்ராக்டிஸ் பண்ணணும்லாமா அப்படின்னா இந்த ப்ராடக்டோட விலை வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ், அதனால் நீயே வாங்கி யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு வாங்கி கொடுத்தாங்க. இதுவுமே எங்கள் மேம் வாங்கி கொடுத்தது தான். அடுத்ததாக இது வந்து நம்ம கஸ்டமர் அட்டன் பண்ணும்போது போட வேண்டிய அந்த கேப் மாதிரி ஏதோ ஒன்று, பேர் கரெக்டாக தெரியல, இந்த மாதிரி போட்டு போல, சரிதா? இதுதான், இதுவும் மேம் வாங்கி கொடுத்தது தான். அவங்க வந்து இதுக்கு வந்து காசு வாங்கலை. அவங்க 3 வாங்கி வச்சுருந்தாங்க. சரிம்மா என்கிட்ட 3 இருக்குல்ல, நீ ஒன்று யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு கொடுத்தாங்க. அப்புறமா இந்த ஹேர் பேண்டுமே மேம் வாங்கி கொடுத்ததான். ஹெட் பேண்ட் இப்படி வச்சு போல, இதுவுமே மேம் வாங்கி கொடுத்ததா. இதுக்கும் வந்து அவங்க காசு வாங்கலை. என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குமா, நீ வச்சுக்கோ அப்படின்ட்டு கொடுத்தாங்க ப்ராக்டிஸ் பண்ணுற டைமில். அடுத்தது பார்க்கலாம். என்கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ப்ராடக்ட் இதுதான், சரிதா? ஒரு நிமிஷம். இது வந்து ஃபேஷியல் கிட்டு. இது வந்து ஓரோஃப்ளிமோட லவ் நேச்சர் அப்படின்ற ஃபேஷியல் கிட்டு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா ஸ்கின் டைப்புக்கும் செட் ஆகும். அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்கின்னுக்கும் ஒவ்வொன்று வாங்கி வைக்க வேண்டாமா, எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சூட் ஆகுற மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஃபேஸ் ஸ்க்ரப்பு, ஃபேஸ் வாஷு, அப்புறமா இது வந்து கிளென்சர், இது வந்து ஃபேஸ் மாஸ்க்கு, இப்படி வந்து வாங்க சொன்னாங்க. இது வந்து ஃபேஸ் க்ரீம். இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 2500 வந்துச்சு இது மட்டுமே. இந்த ஃபேஷியல் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. இந்த ஃபேஷியல் தான் நான் இப்போது ரீசெண்டாக யாராவது நம்மக்கிட்ட ஃபேஷியலுக்கு வராங்க அப்படின்னு சொன்னால், ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின்னாக இருக்குது, எல்லாருக்கும் சூட் ஆகணும் அப்படிங்கும்போது இந்த ஃபேஷியல் கிட்ட தான் நான் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருது. நானே யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். சம்மர் ரிசல்ட்ஸ், எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது, சூப்பராக இருக்கும். இதுவுமே மேம் வாங்கி கொடுத்தது தான்.
ஓரிஃப்ளேம்லேருந்து ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்தாங்க. டேரெக்டாக என் வீட்டுக்கே ரிசீவ் ஆகி. இது வந்து அஷூரோடது. இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். இது நம்ம வச்சிருக்கிறது இந்த ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும்ல ஸ்கின், அப்படிப்பட்டவங்களுக்கு இது யூஸ் பண்ணலாம். ரொம்ப பிளாக்காக இருக்காங்க, கொஞ்சம் பிரைட்னஸ் பண்ணி காட்டணும் அப்படின்றவங்களுக்கு இது யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இது நானே வாங்கிட்டது. இது வந்து ஒரு பாக்ஸோட விலை 140 ருபீஸ். இந்த ஒரு பாக்ஸோட விலை 140 ருபீஸ். ஒரு ஃபுல் பாக்ஸில் இருக்கும். ஒரு ஃபுல் பாக்ஸில் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 இந்த பாக்ஸ் மாதிரி ஒரு 5 பாக்ஸ் இருக்கும். இது வந்து கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஒரே ஒரு பேக்கெட் எடுத்து ஹேண்ட் பேக்கில் போட்டு போனால் போதும். எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், நம்ம ஃபேஷியல் பண்ண முடியாது அப்படிங்கும்போது இது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டார்க்காக இருக்கவங்களுக்கு வந்து இந்த இது யூஸ் பண்ணோன்னா இன்ஸ்டண்ட்டாக க்ளோ கொடுக்கும். அடுத்ததாக இது வந்து நம்ம ஸ்பா பண்ணதுக்கு அப்புறமா ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஷாம்பூ. ஆப்பிள் சைடர் வினிகர் ஷாம்பூ. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், மைல்டான ஷாம்பூ. ரொம்ப ஹெவியான ஹார்ம் கெமிக்கல்ஸ் எதுவும் இல்லாமல் ரொம்ப மைல்டான ஷாம்பூ. ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு யூஸ் பண்ணி. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும், தண்ணி கலரில். மைல்டான வாசனையோட சூப்பராக இருக்கும். இதுவுமே மேம் வாங்கி கொடுத்தது தான். இது வந்து அந்த ஸ்பா பண்ணுறதுக்கு அந்த பொருள் வாங்கி கொடுத்தாங்களா, அதோட சேர்த்து வாங்கி கொடுத்தாங்க. இது எங்கள் பாட்டில் ரேட் கண்டிப்போம். இது வந்து 2000 ருபீஸ். தெரியுதா? தெரியலன்னு நினைக்கிறேன் கரெக்டாக. 1999 அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து இதுவும் அந்த ஸ்பா பண்ணுற க்ரீம் அது எல்லாத்தையுமே செட்டாக வாங்கி கொடுத்ததுனால எனக்கு அதோட ரேட் ஒவ்வொருத்தரோட ரேட்டும் தனித்தனியாக தெரியல. அடுத்த ப்ராடக்ட் பார்த்து அடுத்ததா செக்ஸ் அண்ட் கிளிப்ஸ். சரிதா? இது வந்து நான் தான் வாங்கினேன், மீஷோவில் வாங்கினேன். 150 ருபீஸ்ன்னு வாங்கினேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம ஹேர் ஸ்பா பண்ணுற டைமில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொன்னாங்க. அப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது இருந்தால் தான் ஹேர் ஸ்பா பண்ண முடியும். இந்த செக்ஷன் கிளிப் இருந்தால் தான் ஹேரை வந்து ஒவ்வொரு பார்ட்டிஷனாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹேருக்கு ஸ்பா க்ரீம் அப்ளை பண்ணி ஹேர் ஸ்பா பண்ண முடியும். அதுக்காக வாங்கினது 150 ருபீஸ். மீஷோவில் வாங்கினேன். நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. நம்ம எல்லா பொருளுமே, எந்த பொருளாக இருந்தாலும் சரி, நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அதோட லைஃபே டிசைட் பண்ணும். அதனால் நம்ம நல்லபடியாக மெயின்டைன் பண்ணால் நல்லபடியாகவே இருக்கும். அப்புறமா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஐஷேடோ பேலட். இதில் வந்து கிட்டத்தட்ட 18 கலர் இருக்கும். இது இந்த பக்கம் ப்ளஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். சூப்பராக இருக்கும். கண்ணுக்கு ஷேடோ போடுறதுக்கும் செம்ம சூப்பராக இருக்கும். இதோட எல்லா கலருமே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது மட்டுமே நான் தனியாக வாங்கலை. இது வந்து ஃபேஷியல் கிட் மேக்கப் கிட்டு மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி வாங்கினேன். இந்த பாக்ஸில் வந்து எல்லாமே வந்துடும். அதாவது ஐஷேடோ, அப்புறமா மஸ்காரா, நெயில் பாலிஷு, லிப்ஸ்டிக்கு அப்படின்னு எல்லாமே வந்துடும். இதோட சேர்ந்து வந்தது என்னெல்லாம்னு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த 2 ஷேடோவில் லிப்ஸ்டிக்கு, அப்புறமா மஸ்காரா, அப்புறமா ஐலைனர், அப்புறமா இந்த 2 நெயில் பாலிஷ். ரெண்டுமே சூப்பராக இருக்கும். ஒன்று ரெட் கலர், இன்னொன்று இந்த கலர். ரெட் கலர் எல்லா பிரைட்ஸுக்குமே சூப்பராக சூட் ஆகும். நம்ம ஏதாவது சின்ன மேக்கப் பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த மேக்கப் கிட் வந்து தாராளமாக போதும். நீங்கள் பர்ஃபெக்டாக மேக்கப் பண்ணிடலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த மேக்கப் கிட் வச்சு எப்படி மேக்கப் போடணும், ஒரு சாரீ லுக் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். இது எல்லாமே அதோட வந்தது தான். இன்னும் இருக்குது, காட்டுறேன். அப்புறமா இந்த கன்சீலர் வந்துச்சு. அப்புறமா இது வந்து ரோஸ் பவுடர், இந்த ஸ்பாஞ்ச் வந்துச்சு. அப்புறமா ஃபவுண்டேஷன் இன்னும் காட்டுறேன், இன்னும் இருக்குது. அப்புறமா இது வந்து ப்ரைமர். அதுக்கப்புறமா இது வந்து ஃபேஸ் சீரம். இது வந்து செட்டிங் ஸ்ப்ரே. இது எல்லாமே மேக்கப் கிட்டில் செட்டாக வந்தது. இது எல்லாத்துக்குமே கேரி பண்ணுறதுக்கு நான் ஒரு பேக் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு பேக் வச்சுருக்கேன். இது வந்து லஞ்ச் பேக் மாதிரி, என் பொண்ணுக்காக லஞ்ச் பேக் மாதிரி வாங்கினது. இந்த பேக்கில் இது எல்லாமே போட்டுக்குவேன். இது எல்லாமே ஒரே பேக்கில் இருக்கும். இந்த ஒரு பேக் மட்டும் எடுத்தால் போதும். இதில் எக்ஸ்ட்ரா வந்து ஹேர் பின்ஸ் இருக்கும். பார்த்தீங்களா, ஹேர் பின்ஸு. அப்புறமா ஒரே ஒரு பொட்டட்டை மட்டும் இருக்கும். எல்லா ஃபேஸுக்கும் செட் ஆகுற மாதிரி, சின்னதும் இல்லாமல் பெருசும் இல்லாமல் மீடியமாக ஒரே ஒரு பொட்டட்டை இருக்கும். எல்லாத்தையுமே இந்த பேக்கில் தான் கேரி பண்ணுவேன். எல்லாமே சூப்பராக செட் ஆகிடும் இதில். இந்த மேக்கப் கிட்டுமே நான் வந்து 350 ருபீஸுக்கு மீஷோவில் வாங்கினேன். நான் வந்து நிறைய சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதில் வந்து நிறைய ப்ராடக்ட்டும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ்லேயும் இருந்துச்சு. இதை வச்சு நம்ம ஒரு சூப்பரான மேக்கப் லுக் இம்மீடியட்டாக க்ரியேட் பண்ணிடலாம். மேக்கப் தெரியாதவங்க கூட சூப்பராக க்ரியேட் பண்ணிடலாம். அவ்வளோ பர்ஃபெக்டாக இது செட் ஆகும். அடுத்தது என்னெல்லாம் வாங்கிட்டேன். அடுத்ததாக இந்த சீப்பு 1 2 3 4 5 6 7 8 சீப் இருக்கா? 8 இல்லை 10 இருந்துச்சு. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஹேர் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து கொஞ்சம் வீதியாக நம்ம கொஞ்சம் தள்ளி லைன் விட்டு தள்ளி வகுடு வந்து முடிய பார்ட்டிஷன் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இதில் வந்து இந்த ஒரு செக்ஷன் எடுக்கிற மாதிரி.
அப்புறமா இந்த சீப்பும் அப்படி தான், கீழே செக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும், மேலே நார்மலாக கோம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ப்ரஷ் வந்து நான் தனியாக வாங்கினது, ஃபேஷியல் கிட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ப்ரஷ் வந்து நான் தனியாக வாங்கினது. இது வந்து நான் வீட்டில் ஃபேஷியல் பண்ணுறேன், வீட்டில் உள்ள ஹோம் ப்ராடக்ட் வச்சு ஃபேஷியல் பண்ணுறதா இருந்தாலும் இது நான் யூஸ் பண்ணுவேன். அப்புறமா இது வந்து த்ரெட்டிங்காக யூஸ் பண்ணுவேன். இது வந்து நல்ல லைன் எடுத்து அந்த இது வந்து கரெக்டாக வர்றதுக்காக ஒரு தடவை இதை வச்சு சீவி விட்டுட்டோன்னா கரெக்டாக வந்துடும், அதுக்காக யூஸ் பண்ணுவேன். அப்புறமா இதுவும் வந்து அப்படி தான், கொஞ்சம் தள்ளி தள்ளி வகுடு எடுக்கணும்னா அது யூஸ் ஆகும். இது நார்மலாக கோம் பண்ணுறதுக்கு. இது வந்து 3 செக்ஷன் அந்த மாதிரி செக்ஷன் கோமு. இது வந்து நார்மலான சீப்பு. இது வந்து கொஞ்சம் கேப் விட்டு இந்த நம்ம சிக்கு எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி சீப்பு. இது வந்து வகுடு எடுத்து பார்ட்டிஷனாக ஒன்றா எடுக்கிறதுக்கான சீப்பு. இதுவும் வந்து இரும்பில் செக்ஷன் இது கொடுத்துருப்பாங்க, செக்ஷன் எடுக்கிற மாதிரி. இதுவும் நார்மலான சீப்பு தான். அப்புறமா இது வாங்கி வச்சுருக்கேன் நான். இது வந்து தனியாக ஒரு வீடியோவே போட்டிருந்தேன். இது வந்து வீட்டில் நான் வந்து நம்ம வந்து த்ரெட் வச்சு த்ரெட்டிங் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நூல் வந்து எனக்கு ரொம்ப வலிக்கும் அதனால் அதை வச்சு எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு இது வாங்கி வச்சுருக்கேன். இதுவுமே நார்மலான சீப்பு தான், இந்த பக்கம் கோம் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறமா இந்த மாதிரி ஒன்று, இதில் வந்து சில்வரில் கொடுத்துருப்பாங்க, இந்த பக்கம் நார்மல் கோம். இந்த மாதிரி கிட்டத்தட்ட இதில் வந்து 10 சீப்பு இருந்துச்சு, இப்போது 8 தான் இருக்குது. 2 எங்கேயும் மிஸ் ஆகிருக்கு, எங்கே மிஸ் ஆச்சுன்னு தெரியல, தேடி எடுக்கணும். அடுத்து என்னென்னு பார்க்கலாமா? எப்படி பேக் பண்ணி வச்சுக்கலாமா? இதுவுமே நான் மீஷோவில் வாங்கினேன். இதோட ப்ராடக்டோட ரேட் எனக்கு கரெக்டாக தெரியல, நான் செக் பண்ணி சொல்கிறேன் சரியா? இதுவுமே மீஷோவில் வாங்கினதா 100 ருபீஸ் இல்லை 150 அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். 100 இல்லைனா 150 இருக்கும். இதில் என்னென்ன சீப்பெல்லாம் இருந்துச்சுன்னு இதில் போட்டுருக்கு பாருங்க, ஓகேங்களா? இதெல்லாம் தான் இருந்துச்சு. அடுத்தது பார்க்கலாம். அடுத்ததாக இந்த அலோவேரா ஜெல். எல்லா ஃபேஸ் சீரமும் எல்லாருக்கும் செட் ஆகாது. அப்படி செட் ஆகாதவங்களுக்கு நேரங்கிட்ட நேரத்தில் இருந்து குலைச்சிட்ருக்கோம். செட் ஆகாதவங்களுக்கு வந்து அலோவேரா ஜெல் கண்டிப்பாக செட் ஆகும். இது வந்து அப்பல்லோவில் வாங்கினது. பப்பே சும்மா இரு. இது வந்து அப்பல்லோவில் வாங்கினது. இது வந்து 80 ரூபா. இது அலோவேரா ஜெல் சூப்பராக இருக்கும், நல்ல க்ரீனிஷாக அப்ளை பண்ணுறதுக்கு, மைல்டான ஃப்ளேவரோட சீக்கிரமாக அப்ளை ஆகிற மாதிரி நல்லாவே இருக்கும். ரோஸ் பவுடர் வந்து நான் தனியாக வாங்கினது, ஷைனியோடது. பயங்கர டேமேஜ் ஆயிருக்கு பார்த்தீங்களா, நல்ல டேமேஜ் ஆயிடுச்சு. ரொம்ப நாளாக யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் அப்படி ஆயிடுச்சு. இதுவும் நல்லாயிருக்கும். லைட்டாக நம்ம காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த பவுடர் மட்டும் யூஸ் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். ஃபேஸ் நல்லா கொஞ்சம் லைட்டாக ப்ரைட்டாக தெரியும். அடுத்தது பார்க்கலாம். அடுத்ததாக நான் வச்சுருக்கிறது இந்த ப்ரஷ் பேக். இதில் கிட்டத்தட்ட 25 ப்ரஷ் இருக்குது. நான் இது வரைக்கும் பிரிக்கவே இல்லை. நமக்கும் ஏதாவது ஒரு மேக்கப் பவுடர் கிடைக்கும், நம்மளும் இதெல்லாம் யூஸ் பண்ணி சூப்பராக மேக்கப் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருக்கேன். யாருமே என்னை நம்பி புக் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு தடவை நம்மளை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சாதான் நம்ம நல்லா பண்ணுவோம் அப்படின்றத காட்ட முடியும். அந்த மாதிரி ஒரு சான்ஸ்க்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து 250 ருபீஸ் மீஷோவில் வாங்கினேன். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. இந்த ஒரு பேக் இருந்தால் போதும், எல்லா மேக்கப்புக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரஷ்ஷுமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அதாவது இந்த சில ப்ரஷ் வந்து இப்படி இழுத்தாலே வந்துடும், அந்த மாதிரிலாம் இல்லை, செம்ம குவாலிட்டியாக இருக்கும். இது வாங்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு ப்ரஷ் பேலட் வாங்கியிருந்தேன், அதை உங்களுக்கு காட்டுறேன். இதில் எல்லா ப்ரஷ்ஷுமே இருக்கும், இதில் இல்லாத ப்ரஷ்ஷே இருக்காது. அந்த மாதிரி எல்லா ப்ரஷ்ஷுமே இருக்கும். மேபி நல்ல வெல் ட்ரைன்டு இருப்பாங்கல்ல, அவங்க இதை விட அதிகமாக வச்சுருக்கலாம். பட் நமக்கு இது போதும். என்ன ப்ரூவ் பண்ணுறதுக்கே ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நம்மளும் ஒரு பிரைட்ஸு மேக்கப் பண்ணி இது நான் பண்ண மேக்கப்பா அப்படின்னு காட்டணும்னு நினச்சிட்டே இருக்கேன். பட் யாருமே நம்மளை நம்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பார்ப்போம், யாராவது நம்மளை நம்பி நீ பண்ணி பாருமா அப்படின்னு ஒரு வாட்டி சொன்னாங்கன்னா பேமெண்ட் கூட வாங்காமல் பண்ணித்தரேன். எனக்கு என்னோட திறமையை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது தான் ஆசை. பேமெண்ட் கூட வாங்காமல் பண்ணிக்கலாம். இந்த பேக் வந்து நம்ம இப்படியே தான் இருக்கும். இந்த இருக்குல்ல, இந்த ப்ரஷோட சேர்ந்து இந்த பேக்கும் வந்துடும். அப்படின்றதுனால நம்ம இப்படி கவர் பண்ணி இப்படியே ரோல் பண்ணி இப்படி ஒரு நாட் கொடுத்துருப்பாங்க. இந்த நாட் போட்டு கட்டிட வேண்டியதான். இந்த இப்படி இருக்கும். இதுவுமே அந்த பேக்கில் பற்றும், அதனால் இதையுமே வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் எங்கேயாவது மேக்கப் போட போகிறதா இருந்தால். இது வாங்குறதுக்கு முன்னாடி இன்னொன்று வாங்கினேன்னு சொன்னேன்ல, அதை காட்டுறேன் ஒரு நிமிஷம். இந்த குட்டி ப்ரஷ் பேலட். இதுவுமே எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். நான் ரெடி ஆகுறேன், இப்போ எங்கேயாவது போகிற அளவுக்கு கொஞ்சம் பக்காவாக ரெடி ஆகணும், கொஞ்சம் நல்ல மேக்கப்லாம் போட்டுட்டு போனால் நல்லாயிருக்கும், இல்லை மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு ரெடியானால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறேன்னா இந்த ப்ரஷ் பேலட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. ஏன்னா கஸ்டமருக்கும் அதே யூஸ் பண்ணி நம்மளும் அதே யூஸ் பண்ணி
அது அப்படி பண்ணக்கூடாது. கஸ்டமர்லாம் நமக்கு தெய்வம் மாதிரி. அதனால அவங்களுக்கு வந்து நல்ல அதாவது நல்ல குவாலிட்டியான விஷயத்தில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுனால நமக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு இதை நான் வச்சுருக்கேன். அவ்வளோதான் என்னோட ப்ராடக்ட். இதெல்லாம் தான் நான் வச்சு ஓரளவுக்கு அதாவது இதெல்லாம் தான் நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ். நான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்க ப்ராடக்ட்ஸ். நான் மற்றவங்களுக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் ஒரு 2 ஹேர் ஸ்பா பண்ணியிருப்பேன். அப்புறமா ஒரு 6 ஃபேஷியலாவது பண்ணியிருப்பேன். 6 ஃபேஷியலில் ஒரு 4 ஃபேஷியல் நம்ம உள்ளூர்லேயே பண்ணுது, அதாவது குடும்பத்திலே பண்ணுது. 2 மட்டும் தான் வெளியில் பண்ணி கொடுத்தேன். நம்ம வேறு இது வரைக்கும் வரல. மற்றபடி த்ரெட்டிங் அடிக்கடி பண்ணிட்டு தான் இருக்கேன். த்ரெட்டிங் பண்ணுறவங்க யாராவது இருந்தால் ப்ளீஸ் காண்டாக்ட் மீ. தாராளமாக வீட்டில் வந்து பண்ணிக்கலாம். த்ரெட் வச்சும் பண்ணி கொடுப்பேன், பிளைட் வச்சும் பண்ணி கொடுப்பேன். வீடியோவில் சொன்ன மாதிரி யாராவது ஒருத்தங்க என்ன நம்பி யாராவது ஒரு பிரைட் அக்கா நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் நான் அதை ரொம்ப 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 எனக்கு பேமெண்ட் கூட வேண்டாமா, என்னை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக எனக்கு அது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டில் சூப்பராக பண்ணி கொடுத்துடலாம். நான் முன்னாடியே இந்த வீடியோ போட்டிருக்கேன். 2 ஃபேஷியல் பண்ணுறவங்களுக்கு 1 ஃப்ரீ பண்ணி கொடுத்தேன்ட்டு. அது இப்போவுமே போயிட்டு தான் இருக்குது. எனக்கு இது ப்ராக்டிஸாகவும் இருக்கும், மற்றவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் அதை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். நான் வாங்கி வச்சுருக்க ப்ராடக்ட் இவ்வளோ தான். மொத்தமாக சேர்த்தா ஒரு 8,000 இல்லை ஒரு 9,000க்குள்ளே தான் நான் செலவு பண்ணியிருப்பேன். மற்றபடி எனக்கு அந்த ப்ராக்டிஸ் பண்ணலை, அதாவது பியூட்டிஷியன் கோர்ஸ் கற்றுக்க போனல, அதுக்கு வந்து பேமெண்ட் தனி. நான் ஃபுல் பேமெண்ட்டும் செட்டில் பண்ணல. அதுக்காக கொஞ்சம் ப்ராடக்ட் வாங்கின பேமெண்ட்டும் கொடுக்க வேண்டியது இருக்குது. சீக்கிரம் கொடுக்கணும். நான் வாங்கி வச்சுருக்க ப்ராடக்ட்டில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட ஷிஃபானி வ்ளாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர். These brothers my guys, know that we fly, know that they ride or die. I don't wanna move like that.